தொழிலில் வெற்றி பெற ராஜேந்திர சோழரின் யுக்தி, விவேகமான முதலீடு, குட்டி கதை. இன்னைக்கு உலகத்தோட பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ் எல்லாம் பேசுற ஒரே விஷயம் ஸ்கேலபிலிட்டி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முழு கடலையே தன்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாத்தி உலக வர்த்தகத்தையே தீர்மானிச்ச ஒரு தமிழனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் ராஜேந்திர சோழன். அவர் வெறும் கத்திய தூக்கிட்டு போர் செஞ்ச அரசர் மட்டும் இல்ல, அவர் ஒரு மாபெரும் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் விஷனரி. தந்தை ராஜராஜ சோழன் அமைத்து கொடுத்த அந்த வலுவான ஸ்டார்ட் அப்பை ராஜேந்திர சோழன் எப்படி ஒரு குளோபல் எம்என்சியா மாத்தினாரு தெரியுமா? அவர் அரியணை ஏறின உடனே அரசவை பெரியோர்கள் எல்லாம் அகலக்கால் வைக்காதீங்கன்னு எச்சரிச்சாங்க. ஆனா இளவரசரோ நிதானமா ஒரு 2-in-1 மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சாரு. வங்கக்கடல் இனி சோழ தேசத்தின் ஒரு ஏரின்னு அவர் சொன்னப்ப நிச்சயம் அரச சபையில் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த சுவாரஸ்யமான ஆட்டத்தை அவர் எப்படி ஆடினாரு? எதிரிகளுக்கு பாடம் புகற்ற அதே நேரத்துல எப்படி நாட்டோட கஜானாவையும் நிரப்புனாரு? அவர் செஞ்ச அந்த படிப்படியான பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் மாடல் என்ன? இன்னைக்கு இருக்கிற அமேசான், ஃபெடிக்ஸ் கூட கத்துக்க வேண்டிய அந்த லாஜிஸ்டிக்ஸ் மாஸ்டர் பிளான் என்ன? தஞ்சை பெரிய கோயிலை விட ஒரு படி மேல போய் தந்தையை மிஞ்சிய தனையனா அவர் எப்படி மாறினாரு? வெறும் உழைப்பு மட்டும் போதாது, அறிவும் சேர்ந்தால்தான் உச்சத்தை அடைய முடியும்னு அவர் எப்படி நிரூபிச்சாரு? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற தொழில் முனைவோர், ஆண்டர்பிரனர்ஸ், அவரோட லைஃப்ல இருந்து கத்துக்க வேண்டிய அந்த 5 கோல்டன் ரூல்ஸ் என்ன? பிராண்ட் ஐடென்டிட்டி முதல் ஸ்ட்ராட்டஜிக் மோட் வரை அவரோட முழு பிசினஸ் மாஸ்டர் கிளாஸையும் இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். வாய்ப்புக்காக காத்திருக்காம உங்களுக்கான சந்தையை நீங்களே உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சீ ஆஃப் சோழாஸோட இந்த சுவாரஸ்யமான கதையை தள்ளி விடாம பாருங்க. உங்க பிசினஸையும் வாழ்க்கையையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற பல ரகசியங்கள் இந்த வீடியோல இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகை ஆண்ட CEO ராஜேந்திர சோழன்